அந்த அம்மா குடும்பத்தை நடத்தணும்னா அப்புறம் என்ன செய்வா? குடும்பத்தை காலம் வைக்க முடியும். உங்கள மாதிரி சிவபெருமான் கிடையாது. படைத்த உலகம் எல்லாம் ஆண்டவன் பட்டினி இல்லாமல் படியெடுக்க பார்வதா தேவியும் சிவபெருமானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். இப்படி கலைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கைலாசத்தில் கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய நாளையில் பார்வதி சிவபெருமானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, ஈரேழு உலகமெல்லாம் இறையிழக்கும் இறைவா, உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன கேள்வி? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறேன். அம்மா 10 பொருளுக்கும் அர்த்தம்னா என்னய்யா? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன தெரியுமா? என்ன? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, சிவ உடைய வேணும் நந்தாண்டி, தாயே ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, அம்மா இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் நந்தாண்டி, இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் நந்தாண்டி, தாயே மூணாண்டி முக்கண்ணே நந்தாண்டி, மூணாண்டி முக்கண்ணே நந்தாண்டி, அம்மா நாலாண்டி 4 வேதங்கள் நந்தாண்டி, நாலாண்டி 4 வேதங்கள் நந்தாண்டி, தாயே 5 நல்ல ஐந்தாண்டி, ஐந்தாண்டி 5 பஞ்சபூதங்களும் நந்தாண்டி, 5 பஞ்சபூதங்களும் நந்தாண்டி, சிவபெருமான் இல்லை என்று சொன்னால், பகவான் இல்லை என்றால் பார் உலகம் கிடையாது, அரணார் இல்லை என்றால் அகில உலகம் கிடையாது, நான் அசைந்தால் அசையும் இந்த அகில உலகம் எல்லாம், நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி. அப்படி இருக்கும் போது சிவன் மீது உனக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம் என்பது எப்போதும் வரக்கூடாது. அதுவும் குடும்பம் வீடான வீட்டுல வந்து சந்தேகம் வரக்கூடாது. ஒரு கணவன் மனைவி வாழக்கூடிய குடும்ப வீட்டுல வந்து சந்தேகம் வரக்கூடாது. அப்படி சந்தேகம் முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடிடும் சொல்லுவாங்க. பின்வாசல் இல்லன்னா சன்னல் வழியா சந்தை பிச்சுட்டு போயிருப்பாங்க. அதுதான் கண்ணதாசன் சொன்னார். என்ன சொன்னார்? சந்தேக கோடு குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கு கேடுனார். ஆண் பெண்ணை நம்பணும், பெண் ஆணை நம்பணும். பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவான்னு ஆண் நினைக்க கூடாது. கூடாது. குடிகார இவ சொல்லி நம்ம கேட்கவான்னு பெண்ணு நினைக்க கூடாது. அதனால சந்தேகம் என்பது வந்துச்சு அப்படின்னா அன்னையோட நம்ம சந்தோஷமே போயிருமா. அடேப்பா வந்து இளம வந்து கண்ணு மூடிட்டு முடிக்கும் இளம முடிஞ்சு போகும். குடும்பத்தை
காலத்துல சண்டை போட்டு புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு வாழ வட்டி இருந்தோம்னா வயசான அப்புறம் வாழ முடியுமா? வாழ முடியாது. அதனால சந்தோஷமா இருந்து வாழணும். ஆமா. அதனாலே சரி ஆண்டவனாகிய சிவபெருமானாகப்பட்டவர் இறைவனாகிய சிவபெருமான் சரி இத்தனைக்கும் பொருளை அர்த்தமாக சொன்ன போதும் பார்வதிக்கு நம்பிக்கை வரலையே அப்படின்னு ஆண்டவன் நினைக்கும் போது சரி அப்பந்தான் பார்வதா தேவி இடத்திலே சிவன் சொன்னார். என்ன சொன்னார்? ஆண்டவா பரம்பொருளே இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு காலையிலேயும் மாலையிலேயும் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க ரெண்டு பேரும் யாரு? இந்த பார்வதி உடனடியாக அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா பார்வதி, இந்த உலக மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வரணுமானால் யாரால் முடியும்? இரவு பகல் வரணும்னா சூரிய பகவான் வரணும். காலையில் தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லைனா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். பார்வதிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அப்பந்தான் பார்வதி நினைக்கிறார், ஒருவேளை இந்த சிவனுடைய கண்களை மறைத்தால் இந்த உலகம் என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா யாருக்கு தெரியாம பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பான் அவன் ஈசன் அண்ணா புத்துவான் இருகரத்தை எடுப்பானா அவளோ பகவான் கண்ண பத்தும் போது பார்வலகம் இருளாச்சு ஈசன் கண்ண பத்தும் போது இவ்வுலகம் இருளாச்சு கடவுள் கண்ண பத்தும் போது அங்கே கலி உலகம் இருளாச்சு. அப்போ ஈரேல உலகம் எல்லாம் இருளாயிருக்குதையா, பாரேல உலகம் எல்லாம் பாலடைந்திருக்குதை. ஆதி உலகம் எல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாக இருக்க உலகமே இருட்டா இருந்தா நம்ம எந்த வேலையும் பார்க்க முடியுமா? அந்த காலத்துல கரண்டே இல்லாம வாழ்ந்திருக்காங்க. நமக்கு இப்போ கரண்ட் இருந்து நமக்கு எந்த வேலையும் ஓட மாட்டுக்கு. இந்த பார்வதி சிவபெருமானுடைய திருக்கண்களை மலைக்க உலகம் எங்கும் இருள்மயமாக மாறி மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திகைத்து வாடினார்கள். என்ன பொம்பளை இந்த பார்வதி, நம்ம எவ்வளவுதான் இவளுக்கு எடுத்து சொன்னாலும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை வரமாட்டுக்க. உலக மக்கள் எல்லாம் இப்படி இருட்டுக்குள்ளே இருந்து தவித்து கொண்டிருக்கிறார்களே. கரண்ட் இல்லாம நம்மளால எந்த வேலையுமே பார்க்க முடியாது. தாய்மார்கள் பூரா பேரும் காலையில இந்த பிள்ளைகளை பூரா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இந்த ஐயாக்கமாரெல்லாம் வேலைக்கு அனுப்பணும்னா நம்ம ராத்திரி நேரமே மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில எந்திரிச்சு அந்த மாவு பாக்கெட்டை உழைச்சு ஊத்தி அந்த காலம் பூரா இந்த மாவு பாக்கெட்ல இப்படி வியாபாரம் இல்ல பாத்துக்கோ. அந்த காலம் இப்படியா காலம் ஊற போட்டு சாயங்காலம் மாவு ஆட்டு உரல்ல மாவு ஆட்டி மறுநாள் காலையிலே காலியா போகுமா. ஒரே நாள் சரியா போயிரும். ஆமா, 4 சோளத்துக்கு வெறும் 7 சோள தோசை தான் இருக்குமா. 4 சோளத்துக்கு ஒரே 7 தோசை. 4 சோளம்னா இப்ப எவ்வளவு? ஒரு கிலோ. 1 கிலோ சோளத்தை ஊற போட்டு ஆட்டினாலும் வெறும் 7 தோசைக்கு தான் இருக்குமா. ஒவ்வொரு தோசையும் ஒரு கை மந்தம் இருக்கும். ஒரு தோசை எவ்வளவு பெருசு இருக்கும் பாத்துக்கோ. பழைய ரெக்கார்டு மாதிரி இருக்கும். பழைய ரெக்கார்டு மாதிரியா? சாணிய வரட்டி தட்டி போட்டா எப்படி இருக்கும்? கை தண்டி இருக்கும். ஒரு ஆளு அரை தோசை தான் சாப்பிட முடியும். இப்பமா இருந்தா அரை தோசை சாப்பிடுவாங்க. இப்ப ஏன் தெரியுமா? இப்ப தோசையை சுட்டு போட்டா அத தோசை ஊதுனா காத்துல பறக்கணுமுங்காங்க. ஆமா, அப்படி பேப்பர் மாதிரி இருக்கணுமா தோசை. ஆமா, கடையில போய் பேப்பர் ரோஸ்ட்னா அதுக்கு ஒரு தனியா போடுறாங்க. அப்படி நேத்து அப்படிதான் வீட்டுல கேட்டேன். எப்பல தோசை சுடுதே என்ன செஞ்சுட்டு இருக்க? ஆமா, நான் கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். நீ கிச்சன்ல என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு. ஆமா, உங்களுக்கு தான் பேப்பர் ரோஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்க. அப்போ தோசை வந்து இப்ப நம்ம அப்படி சாப்பிடுதோம். ஆமா, ஒரு 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வந்தா கரையேன்னு இருந்துச்சு. ஆமா,
எப்படில என்ன தோசையா அப்படி கருப்பா இருக்கு? ஆமா கருப்பாயா இருக்கு அப்படின்னு. ஆமா கருப்பா இருக்கா? அதுக்கு என்ன சொன்னா? அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னா. ஆமா சமையல் கட்ட போய் பார்க்க தோசைக்கால குப்பரை தூக்கி போட்டிருக்கா. ஓ மாத்தி போட்டிருக்கா. மாத்தி போட்டிருக்கா. போட்டு தோசை சுட்டுருக்கா. தோசை அப்படித்தானே வரும். அப்புறம் அப்படித்தானே இருக்கும். என்ன மாதிரி கலரா வரும். ஆமா ஆமா ஒரு மாதிரி ரொம்ப சிவப்பா இருக்கும். கரெக்ட். ஆனா அந்த சோளத்துக்கு 7 தோசை. அந்த காலத்துல அப்படி ஒரு பக்கம் சோளத்தை ஊற போட்டா வெறும் 7 சோள தோசையில காலி பண்ணி இருக்காங்க. ஆமா. அப்போ இந்த மாதிரி கிரைண்டர் கிடையாது, மிக்ஸி கிடையாது, ஆட்டோரல்ல மாவாட்ட முடியல அப்படின்னு தான் தாய்மார்களுக்காக ஒரு கிரைண்டர்னு ஒண்ணு வந்துச்சு. ஆமா கிரைண்டர். அதுவும் லட்சுமி கிரைண்டர்னு அப்ப ரொம்ப ஃபேமஸ். இப்பவும் சில வீட்ல இருக்கும். இப்பவும் எல்லா வீட்லயும் இருக்கு. இந்த லட்சுமி கிரைண்டர் வந்ததுக்கு பிறகு மாவு ஆட்டினாங்க. மாவு நல்லா தான் ஆட்டுது. இருந்தாலும் நம்ம தாய்மார்களுக்கு அந்த குலவி கல்ல தூக்கி கழுவ முடியலையா, மாவு ஆட்டிட்டு அந்த குலவியை தூக்கி கழுவ முடியல அப்படின்னு அந்த கிரைண்டர் தூர போட்டாச்சு. அத ஓரம் கட்டியாச்சு. அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒன்னு கொடுத்தாங்க. அதுவும் நல்லா தான் மாவு ஆட்டுது. இருந்தாலும் திடீர்னு ரிப்பேரா போயிரும் பாத்துக்கோ. அதனால அதுவும் வேண்டாம்னு தூர போட்டுட்டு வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் சரி வீட்லயே எப்பாடுபட்டாவது மாவாட்டி தோசை மாவை பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி. தோசை மாவோ தோசை மாவு, கொண்டா கொண்டா, இட்லி மாவோ இட்லி மாவு, இங்க கொண்டா இங்க கொண்டா அப்படின்னு எக்ஸல் பைக்ல விக்காங்க. அப்ப இந்த தோசையவும் இட்லியவும் காலையில சுட்டு அவிச்சு அதுக்கு தேங்காய் சட்னி வைக்கணும் பாரு. தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டிருப்பா. சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் போய் கைய வைப்பா பாரு. படக்குன்னு அப்ப பார்க்க கரண்ட் போயிரும். அப்ப அந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோபம். பேதியில போவான் கரண்ட். இப்ப பார்க்க இப்படி லைனை உருவிட்டானே, சட்னி அரைக்கும் போது கரண்ட் உருவிட்டானே, கொல்லையில போவான் அப்படின்னு அந்த ஒயர் மேன பிடிச்சி ஏசுவாங்க பேசுவாங்க. அந்த அம்மா பேசுவாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நமக்கு வேலை ஓட மாட்டுக்க. உலகமே இருட்டா இருந்தா நம்ம எந்த வேலையும் பார்க்க முடியுமா? உலகமே இருட்டா இருந்தா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம் இருட்டுக்குள்ள. அது என்ன வேலை? நல்லா தூங்கலாம். அதுக்கு காத்தாடி வேணும். அப்பதான் தூக்கம் வரும். அதனால ஆண்டவனாகிய சிவபெருமான் உலக மக்களுக்கெல்லாம் இப்பொழுதே நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். பார்வதிக்கு முன்னாலே உச்சி கண்ணை திறப்பாரா, உச்சி கண்ணை திறப்பார், அங்கே உலகில் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணில அக்கினி புரையில அங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஓர் பெண் வந்து பிறக்க ஆண்டவன பெண்ணை அழைத்து உச்சி கண்ணிலே நீ காளி அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர் என்று கரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். பார்வதி இதனை கண்டார். சிவபெருமானுடைய திருக்கண்களை மறைத்து ஆண்டவனையே இப்படி பரிசோதித்து விட்டோமே, கோபம் கொண்டு நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ என்று பகவானுக்கு முன்னால் வந்த பார்வதி அட்டு பயந்து அங்கமெல்லாம் ஏர்த்த ஆவி தனலாகி பயத்தினால் பார்வதிக்கு உண்டான வேர்வை கைலாசத்திலே காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டிருக்கி. இந்த பார்வதியின் வேர்வை ஒரு உப்பு தண்ணீர். உலகத்திற்கு ஒரு சொட்டு போனாலும் மக்களுக்கு உயிர் சேதம் என்ற ஆண்டவன் 1008 சடாமுடியில் ஒரு முடியை உழைத்து பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 கடலாகவே படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தான். சமைவங்க சம்பாதிவு கப்பாதிவு கப்பா சம்பாதிவு கப்பா
புத்து ஒண்ணு வளர்ந்திருக்கு. புத்து வளர்ந்திருக்கு. அப்பேறுபட்ட மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம், கருணாகம், கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே வந்து யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணே அவன் நலமோடு ஆண்டு வாரா மன்ன வேணும் தேவியுமா அங்கே மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்ட வேணும் தேவியுமா ரொம்ப குணமோடு வாழ்ந்து வாரா அவரும் சீசனும் கிளையும் போலே சிறப்புடனே வாழ்ந்து வாரா நகமும் நல்ல சதையும் போலே சதையும் போலே நலமோடு வாழ்ந்து வாரா அவரை நலமோடு வாழ்ந்து வாரா அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே நாகமுடி ராஜனுக்கு அந்த நாகக்கண்ணி பெண்கொடி அங்கே அவர்கள் இருவேர்களே மண்ணால குறைவுமே அவருக்கு மனையாலே தாழ்வுமே அங்கே பொன்னாலே குறைவுமே பொருளாலே ஆடிருக்கு மாடிருக்கு அவருக்கு அடுத்து மத்தை வீடு அவருக்கு ஏழரையாம் கோபுரமா அங்கே எதிரே ஒரு மண்டபமா அங்கே சூரரையும் அங்கனமா அவருக்கு சுத்தி கட்டு மாளிகையா அங்கே நமங்களுக்கு அவருக்கு அடுக்கடுக்கா மேடைகளும் பொன்னா அவருக்கு கோபுரமா பொன்னா அவருக்கு கொடிமரமும் தங்கத்தே நாகலோக பட்டணத்திலே வந்து என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் கணவனும் மனைவியுமாகவே கீசனும் கிளியும் போல மன்மதனும் ரதியும் போல் நகமும் சதையும் போல கடலும் அலையும் போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, கணவன் சொன்னா மனைவி கேட்டு, மனைவி சொன்னா கணவன் கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தாங்க. ஆமா, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டான். விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போறவன் வந்து விட்டு கொடுக்க மாட்டான். விட்டு கொடுக்க மாட்டான். அப்ப கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? விட்டு கொடுத்து வாழணும். ஆமா, கணவன் சொன்னா மனைவி கேட்கணும். மனைவி சொன்னா கணவன் கேட்கணும். இப்ப ஏன் பொண்டாட்டினா நான் சொன்னா என்னமே கேட்க மாட்டேக்கா. உன் பேச்சதான் கேட்கணும். உன் பேச்சே கேட்கலன்னா அப்புறம் யாரை மதிக்க போறா? என் தம்பி பேச்சோ கேட்கா, என் பேச்சே என் பொண்டாட்டி கேட்க மாட்டேக்கா. நல்ல குடும்பம். ஒரு காலத்துல கேட்டா
இப்ப கேட்க மாட்டேக்கா. அந்த அம்மா ஏன் உன் பேச்ச கேட்க மாட்டேக்கானா? எதுக்குமா? உன் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு உன் பாட்டுக்கு ஊதாரித்தனமா போய் எங்கனையாவது படுத்துக்கிடுவேன். நான் ஒரு கோட்டை அடிச்சிட்டோம்னா அம்மா ஊர்ல உள்ள சண்டையை பூரா இழுத்துருவேன். உன் தம்பி வந்து அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் நல்ல மனுஷன், நல்லா படிச்சவரு, நல்லா வேலைக்கு போனவரு. ஆமா. குடும்பம் என்ன, நம்ம பிள்ளைக என்ன அப்படின்னு பாசத்தோடு அன்போடு நடக்கக்கூடிய மனுஷன். ஆமா. நான் ரோட்ல சண்டை எடுத்து வந்தோம்னா என் தம்பி போய் எங்க அண்ணன் ஒரு குடியார போய் ஆமா ஏதோ தெரியாம பேசிட்டான். நீங்க எதுவும் நினைக்காங்க என்னாச்சு ஆமா அப்படி சமரசம் பண்ணிட்டு வருவான். ஐயா மன்னிச்சுக்கிடுங்க. ஆமா அதனால ஐயா மன்னிச்சுக்கிடுங்க. ஆமா அதனால என் தம்பி பேச கேட்பா என் பொண்டாட்டி. கரெக்ட். ஆனால் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி அல்ல. அப்புறம் எப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையாக இருந்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு மிகவும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் பூலோகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும் மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி தெய்வத்தினுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கும் எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் மண்ணால் குறைவு கிடையாது, மனையால் தாழ்வு கிடையாது. ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ பொண்ணோ பொருளோ பொக்கிஷங்களோ காடு கரையோ தோப்பு துறவா என்னென்ன வேணுமோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தும் இருவேர்களுக்குமே ஏந்தும் குழந்தை ஒண்ணு கிடையாது. பிள்ளை செல்வம் இல்லை. செல்வத்திலே உயர்ந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானே. அதுதானே முதலை செல்வம் தானே. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து இந்த குழந்தை சொத்து தான். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணி அவள் பிள்ளை இல்லா கவலை கொண்டு எங்க நவராஜே ஹலோ மேலதாரங்க வந்து கரெக்டாக 11:45 கோயிலுக்கு வந்துடுங்க. மேலதாரர்கள் கரெக்டாக 11:45 கோயிலுக்கு வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் வந்துடுங்க. நீ படிங்க. எல்லா செல்வம் இருந்தும் ஏண்டும் குழந்தை கிடையாது என்று கணவனாகிய நாகராஜனை அழைத்து சொன்னபோது நாமளுக்கு பிள்ளை இல்லைன்னு நாமல் கவலைப்பட்டிருந்தால் நாமளுக்கு சிவபெருமானை எண்ணினாமல் தவம் இருக்க வேண்டும் என்று இரு பேர்களும் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? அவரோ சார்ந்து கொண்டு தரை மேலே சார்ந்து கொண்டு மெல்ல தரை மேலே சந்தேனத்தால் போலும்
வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டி மேல் நாட்டி ஊசி முனையின் மேல் தன்னுடைய நாவை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். இரண்டு பேர்களும் ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்ல. ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? இல்லை. ஒரு மாதங்கள் தவம் இருந்தார்களா? இல்ல. 12 வருடங்களாக உண்ணாமல் உறங்காமல் உடையவனின் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறந்திடாமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்துக்கு உடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து அழைத்துக் கொண்டு 12 வருடமாகவே கடந்து சென்று கொண்டே இருந்தது. வருடங்கள் போக போக சிவன் இன்று வருவார் நாளை வருவார்னு எவ்வளவோ எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவன் வந்தபாடு இல்லை. ஒருவேளை தவத்தில் எதுவும் குற்றம் குறை இருக்குமா? தவறாகவே தவங்களை செய்து விட்டோமா என்று சிவனை நினைத்து எப்படி அழைக்கின்றார் தெரியுமா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடி ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. அடி ஆசையும் தவத்தை பாரு, இந்த அடி ஆசையும் தவத்தை பாரு. சாமி என்ன குற்றம், நான் என்ன குற்றம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு. இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு. அவர தவம் இருந்து வாரபோது அங்கே ஆடாத கைலாசம் அது ஆடுதையா செய்யுதையா சாமி நகராத கைலாசம் ஆதி கைலாசம் அங்கே நகண்டு மெல்ல ஆடுதையா. ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது, நகராத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும் போதே அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் அசையும் காரணம் என்ன? ஞானத்தினால் அறிந்து பார்த்தார் நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டும் காணாதவரை போல ஆண்டவள் கைலாசம் விட்டு கலி உலகமெல்லாம் படியிழக்கவே புறப்பட்டார். பார்வதியும் படியரசி எடுத்து கொடுத்தார். என்னைக்குமே சிவன் போனா நம்ம ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு இவரோடு சென்று இவர் படியிழப்பை நாமளும் பார்த்து விட்டு வர வேண்டும். இறைவா, நீங்க படியிழக்க போனா எனக்கு நேரம் போகல, பேச்சுக்கு ஆள் இல்ல. அதனால் உங்களுடைய படியிழப்பை இன்றைக்கு உமையவள் நானும் பார்க்க வேண்டும். என்னையும் நீங்க அழைத்து கொண்டு போங்க. அடியே பார்வதி, என்னைக்குமே நான் தான் அடி போவேன். திடீர்னு என் கூட நீ வாரேன்னு சொன்ன அழைத்து கொண்டு போக முடியுமா? நான் உலகத்தை தான் ஒரு விதமாக படைத்திருக்கிறேன். ஆனால் உலக மக்களை நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. ஒருவரை கூனாக இருப்பார், இன்னும் ஒருவர் குருடாக இருப்பார். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை